கார்பேஜ் கலெக்ஷன் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் இருக்கு. டெய்லி ரெசிடென்ட்ஸ் வேஸ்ட் கிரியேட் பண்றாங்க. ஃபுட் கவர்ஸ், பேப்பர், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகும். இப்போ கிளீனிங் ஸ்டாஃப் கிளீன் பண்ணாம விட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஃபுல் பில்டிங்கோ டர்ட்டி ஆகலாம், ஸ்பேஸே இருக்காது. அதனால அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலரா கிளீனிங் டீமை அனுப்புவாங்க. யூஸ் இல்லாத வேஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ பில்டிங் கிளீனா இருக்கும். இதுதான் நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஜாவாலையும் அதே தான். அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது கண்டினியூஸா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஆனா ஒர்க் முடிஞ்ச அப்புறம் சில ஆப்ஜெக்ட்ஸுக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ்லெஸ் ஆயிடும். கார்பேஜ் கலெக்டர் யூஸ் பண்ணாத ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணும். அது மெமரியில இருந்து கிளீன் பண்ணும். அதனால மெமரி ஃப்ரீ ஆகும். மோஸ்ட்லி நியூ ஆப்ஜெக்ட் கிளீன் பண்றது மைனர் ஜிசின்னு சொல்லுவோம். இது ஃபாஸ்டா நடக்கும். லாங் சர்வைவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கிளீன் பண்ணா ஃபுல் ஜிசி நடக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ ஃபைனலா கார்பேஜ் கலெக்ஷன்னா யூஸ் இல்லாத ஆப்ஜெக்டை ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிட்டு மெமரி ஃப்ரீ பண்ற பிஎம் கிளீனிங் சிஸ்டம் தான் நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவோம். நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். பை.